உயிர் 3. கீர்த்தியை முதலாய் சந்தித்த நினைவில் இதழ்களில் புன்னகையுடன் சுகமாய் மூழ்கியவனின் மனமோ மீளும் நேரம் தன்னை அறியாமல் அவளுடனான இறுதி நொடிகளில் நிலைத்தது. இதுகாரும் குளிர் தென்றலாய் குளிர்வித்தவளே இப்போது கடும் அனலாய் தகிக்கச் செய்திட சரணின் அகம் உணர்வுகளின் போராட்ட களமாகி போனது. கோபம், இழப்பு, வெறுப்பு, ஏமாற்றம், வலி, கழிவிரக்கம், வெறுமை, துரோகம், வேதனை என்று அனைத்தும் போட்டி போட்டு ஆர்ப்பரித்ததில் மனம் வெறிகொண்ட வேங்கையாய் சிலிர்த்து எழுந்தாலும் எதையும் செய்ய முடியாத தன் நிலையை வெறுத்தவனின் சீற்றம் இன்னுமே அதிகரித்தது. பால் மனம் மாறாத குழந்தையாய் எண்ணியவளின் செய்கைகளை நினைத்துவிட்டால் இன்னும் கூட மனம் பதறிப்போகும். எப்படி இந்த அளவுக்கு கீழ்த்தரமாய் இறங்கின? ச்சே, கொஞ்சம் கூட உனக்கு கூசலையா? எந்த பொண்ணுமே இந்த அளவு துணிய மாட்டாடி. ஆனா நீ என்று உண்மை காதலை கொச்சைப்படுத்தியவளை இப்போது நினைத்தாலும் கொன்று போடும் எண்ணம் மேலோங்க அதையும் மீறி மனம் அவள் பின் செல்வதுதான் விந்தையிலும் விந்தையாகி போனது. தகுதியே இல்லாத ஒருத்திக்காக தன் வாழ்வை வீணடிப்பதா என்று அவனுள் கேள்வி எழாத நாட்கள் இல்லை. ஆனால் அவன் வளர்ந்த முறையும் அவன் கொண்ட கோட்பாடுகளும் இன்று வரை தன் வீட்டு பெண்ணை அவளிடத்தில் அவன் நிறுத்தி பார்க்க செய்வதாலேயே தவித்து கொண்டிருக்கிறான். நீதான் வாழ்க்கைன்னு முடிவெடுத்த ஒரே காரணத்துக்காக முட்டாள்தனமா என் வாழ்க்கைய வீணடிச்சிட்டு இருக்கேண்டி. கூட இருக்கிறவனுங்க பார்க்குற பார்வைக்கும் சிலர் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம என்ன மாதிரி ஒரு இளிச்சவாயன் எவனும் இருக்க முடியாது என்று மனம் ஆர்ப்பரித்தது. ஆனா நீ அப்படி தாண்டான்னு அன்னைக்கு நல்லா செருப்பால் அடிச்ச மாதிரி புரிய வச்சுட்ட. அதை தாண்டி என்னால தாங்கிக்க முடியல. இப்பவும் உன்னை நினைக்கிறேன் பாத்தியா? ச்சே, எனக்கே என் மேல வெறுப்பா இருக்கு என்று அவன் வாய்விட்டே கூறிய போது அங்கு வந்து சேர்ந்தான் அகநிழலன். ஆரம்பத்தில் அலரை முன்னிறுத்தி எழில் சரண் மீது தேவையற்ற வெறுப்பை கொண்டிருந்தாலும் அவர்களின் திருமணத்திற்கு பின்பான நாட்களில் சரனை கூர்ந்து கவனித்திருந்தான். அதில் அலருடனான சரணின் பெரும்பாலான உரையாடல்கள் ஒரு தாய்க்கும் சேய்க்குமானதாகவே இருப்பதைக் கண்டு அவன் மீது பெரும் மதிப்பே உண்டானது. சுருங்க சொன்னால் எழிலுக்கு வேதா எவ்வாறோ அதைவிட 100 படி மேலாக அலர் மீதான சரணின் பாசம் இருந்தது. அதுவே சரணை தனக்கு போட்டியாய் எண்ணியிருந்த எழிலை அவனிடம் ஒரு சகோதரனாக நெருங்கச் செய்து இத்தனை வருடங்களில் அவர்களின் பிணைப்பை அதிகரித்திருந்தது. அதிலும் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக அவன் வாழ்வில் சுழன்றடித்து சென்ற சூறாவளி இன்னும் அதன் மிச்ச சொச்சங்களை விட்டு சென்றிருக்க அதிலிருந்து அவனை மீட்கவே எழிலும் முயன்று கொண்டிருக்கிறான். உனக்காகவே இருக்கும் ஜீவனை வதைக்காதே என்ற எழிலின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தவனின் கண்களும் அவன் அனுமதி இன்றி கலங்கி போனது. தன் உணர்வுகளை கொன்று அனைத்தையும் மறந்து அந்த ஜீவனை காக்க அவர்களுடன் பயணப்பட முடிவெடுத்தவனின் விழிகளில் இன்னுமே வலி மட்டுப்படாது போனது. ஏற்கனவே தன் உயிர் நீத்திருந்த மற்றொரு ஜீவனான அவன் தந்தையை எண்ணி தந்தையின் நினைவுகளுடனே அவன் நினைவுகளும் பின்னோக்கி பயணித்தது. சரணின் தந்தை சிதம்பரம் மிகவும் ஏழ்மையான பின்புலத்தை கொண்டவர். ஆண் பிள்ளையை எதிர்பார்த்தே வரிசையாக 4 பெண்களை பெற்றவருக்கு கடவுளின் கிருபையால் இறுதியாக அவர் துயர் துடைக்க வந்தவனே சரண். வறுமையின் பிடியில் குடும்பம் சிக்கி தவிக்க சிதம்பரத்தின் சொற்ப சம்பளம் குடும்பம் நடத்த போதுமானதாக இல்லாமல் போனது. அவன் அன்னை கலைவாணி அரும்பாடுபட்டு தன்னிடம் இருந்த குண்டுமணி அளவிலான தங்கத்தையும் விற்று 2 கறவை மாடுகளை வாங்கி பால் விற்று சிதம்பரத்திற்கு உதவத் தொடங்கினார். சரணின் 7வது வயதிலேயே வளர்மதிக்கு திருமணமாகிவிட அடுத்த வருடமே அவர் அலர்விழியை சுமந்திருந்தார். முதல் பிரசவம் தாய் வீட்டில் என்பதால் 7ஆம் மாத இறுதியில் அவர் தாய் வீட்டிற்கு வந்துவிட அடுத்த மகளை கேட்டு வரன்கள் வந்த வண்ணம் இருந்தனர். ஏற்கனவே வந்திருக்கும் மகளின் பிரசவ செலவை எவ்வாறு எதிர்கொள்வது என்று பல நாட்கள் சிதம்பரம் உறக்கம் தொலைத்து போனார். யோசனையாய் கூடத்தில் நடு இரவையும் தாண்டி அவர் நடை போடுவதை காணும் சரணுக்கு எப்பாடுபட்டாவது தந்தையின் துயர் துடைத்திட மனம் துடிக்கும். ஆனால் 8 வயதான சிறுவனால் அவருக்கு எவ்வாறு உதவ முடியும்? அப்போதுதான் அவனுடன் படித்த சிறுவன் ஒருவன் வறுமையின் காரணமாய் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு மெக்கானிக் ஷெட்டில் வேலைக்கு செல்வதை கண்டவனுக்கு எடுபிடி வேலைதான் என்றாலும் அதற்கும் சொற்ப வருமானம் கிடைப்பதை அறிந்து தானும் படிப்பை நிறுத்தி வேலைக்கு செல்லப் போவதாக தந்தையிடம் சொன்னான். தவமாய் தவமிருந்து பெற்ற ஒற்றை மகனின் வார்த்தைகள் கூர்வாளாய் அவர் மனதை கிழித்துச் சென்றது. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்ற ஔவையின் கூற்றே அவர் மனதை ஆக்கிரமித்தது. சரண் பிறந்தபோது அடைந்த மகிழ்ச்சி, அவனை கொண்டாடியது எல்லாம் ஒரு சில மாதங்களே. அதன் பின் பெண்கள் ஒருவர் பின் ஒருவராக பருவம் எய்த அவர்களை பற்றிய கவலையே தாய் தந்தையை தொற்றிக் கொண்டது. அதில் சரண் பின்னுக்கு தள்ளப்பட்டு அவர்களின் அரவணைப்பு கிடைக்காமல் போனது. பகலில் கம்பெனிக்கு செல்லும் சிதம்பரம் குடும்ப செலவை ஈடுகட்ட இரவில் வாட்ச்மேனாக பணிபுரிய சென்று விடுவார். அன்னையை அடுப்படியும் மாடுகளும் வயல் வேலைகளும் ஆக்கிரமித்துக் கொள்ள பிள்ளைகளுக்காக இருவரும் ஓடிக்கொண்டிருக்க இங்கே கவனிக்கப்பட வேண்டியவனோ ஆதரவற்று போனான்.
ஆனால் அந்நேரத்தில் சரணை அன்னையாய் தாங்கியவர் வளர்மதி. அவனை குளிப்பாட்டுவதில் தொடங்கி அவன் பசி உணர்ந்து அதை போக்கி அவனை பள்ளிக்கு அழைத்து செல்வது வரை அனைத்து பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு சிறப்பாய் செய்தார். ஆனால் அதுவும் அவர் திருமணம் வரையே. இவ்வாறு தன் பிள்ளைக்கு வளமான வாழ்க்கை அமைக்க முடியாமல் போனது மட்டுமின்றி அவன் வயதுக்குரிய எதையும் கொடுக்க இயலாத தன் நிலையை எண்ணி ஏற்கனவே குற்ற உணர்வில் இருந்த சிதம்பரம் இப்போது மகனிடமிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளில் ஒரு தந்தையாய் தோற்றுப்போய் உள்ளுக்குள் மரணித்து போனார். அவர் கண்களில் இருந்து கரகரவென நீர் வழிய உணர்ச்சி பெருக்கில் வார்த்தை இன்றி பாய்ந்து சரணை அணைத்து கொண்டு மௌனமாய் தலை கோதினார். தந்தையின் கண்ணீர் சரணின் தலை வழியே கன்னம் இறங்க, அழாதீங்கப்பா, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நான் சீக்கிரமே வேலை கற்றுக்கிட்டு அந்த அண்ணன் மாதிரி பெரிய மெக்கானிக்கா வருவேன் என்று கூறவும் சிதம்பரமோ அவன் கரங்களை எடுத்து தன் கன்னத்தில் அறைய தொடங்கிவிட்டார். அப்பா, என்னப்பா இது, விடுங்க என்று அவன் கரத்தை இழுக்கவும், ஐயா சாமி, என்னை மன்னிச்சிடையா, உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வர இந்த பாவி காரணமாகிட்டேனே, இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கவாயா உன்னை பெத்தேன் என்று அவனை கட்டிக்கொண்டு பெருங்குரல் எடுத்து அழ கலைவாணி முதற்கொண்டு அனைவரும் அங்கே வந்து விட்டனர். அவர் அழுகை மெல்ல குறையவும் அவர் மனதின் உறுதி அதிகரித்தது. கண்களை துடைத்து கொண்டவர் சரண் முகத்தை கைகளில் ஏந்தி, இங்க பாரியா, நீ இப்படி பேசுறது இதுதான் கடைசியா இருக்கணும். என்னால் உனக்கு வீடு நிலம் பணம்னு சேர்க்க முடியாமல் போனாலும் அழிவே இல்லாத சொத்தை என் தலையை அடமானம் வச்சாவது உனக்கு கொடுப்பேன் எனவும் சரண் புரியாது அவரை பார்த்தான். அதுதான்யா படிப்பு. படிப்புங்கிறது பெரும் பொக்கிஷம். அதை எவனாலையும் களவாட முடியாது. அது மட்டும் இல்லை, எவன்கிட்ட அது இருக்கோ அவன் தான் பெரும் பணக்காரன். நான் ஏழையா இருந்தாலும் என் மகனை பணக்காரனா பார்க்க தான் விரும்புகிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் படி. சிங்கக்குட்டி நீ இருக்கின்ற தைரியமே என்னை இன்னும் பல வருஷத்துக்கு ஓட வைக்கும் என்றவரின் மனவேதனையை வார்த்தையால் விவரிக்க இயலாது. அதன்பின் படிப்பில் மட்டுமே தன் கவனத்தை செலுத்தியவன் பள்ளி முடித்து வந்ததும் மாடுகளை பராமரிப்பது, வயலுக்கு செல்வது என்று வீட்டில் தாய்க்கு உதவ தொடங்கினான். நாதனின் வரவால் அடுத்த 10 வருடங்களுக்குள் சரணின் மற்ற தமக்கைகளுக்கும் நல்லபடியாக திருமணம் முடிந்தது. பெண்களை கரை ஏற்றி பாரம் குறைத்ததாய் எண்ணியவரின் முன் அவர் வாங்கிய கடனின் பாரம் ஏறிக்கொண்டே சென்றது சிதம்பரத்தின் கண்களுக்கு புலப்படவில்லை. மகள்களின் திருமணத்திற்கு நாதனின் உதவியை மறுக்காதவர் அதன் பின்பான அனைத்து நிகழ்வுகளையும் தன் சக்திக்கு அப்பாற்பட்டு சொந்தமாய் இருந்த வீடு, சொற்ப நிலம் உட்பட அனைத்தையும் அடமானம் வைத்து சில இடங்களில் கடன் பெற்றே செய்து முடித்தார். சரண் பள்ளி படிப்பை முடிப்பதற்குள் முதல் 3 அக்காக்களின் வளைகாப்பு, மகப்பேறு, காதணி விழா என்று ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நிற்க சிதம்பரம் திண்டாடி மூச்சடைத்து போனார். வளர்மதி மட்டுமே ஓரளவிற்கு செல்வாக்கான இடத்தில் வாழ்க்கைப்பட்டிருக்க மற்ற மூவரும் சென்று சேர்ந்த இடங்கள் எல்லாம் பெரிதாய் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை. அதனால் ஆரம்ப காலகட்டங்களில் வருடத்தில் பாதி நாட்கள் அவர்களின் ஜாகை தாய் வீட்டில்தான். தமக்கைகள் ஒருவர் பின் ஒருவராக பிரசவத்திற்கு வீடு வந்து சேர பல நேரங்களில் அவர்கள் குழந்தைகளின் வயிறை நிரப்ப காஃபியும் பிஸ்கெட்டும் கொண்டு தன் பசியை போக்கிக் கொள்வான் சரண். சரணின் அயராத உழைப்பு பள்ளி இறுதி ஆண்டில் அவனை முதல் மாணவனாக வெற்றி பெறச் செய்தது. பள்ளி படிப்பு முடித்ததுமே சிதம்பரம் அவனது கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவத்துடன் வர அவரின் எதிர்ப்பையும் மீறி சரணின் கல்வி பொறுப்பை முழுதாக நாதன் ஏற்றுக்கொண்டார். சரணும் படித்து முடித்ததுமே வேலையில் அமர்ந்து தந்தைக்கு ஓய்வளித்தவன் படிப்படியாக முன்னேறி இப்போது ப்ராஜெக்ட் மேனேஜராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். கடந்த காலம் கண்முன் வலம் வந்து அவன் மனதில் பாரமேற்ற சில நிமிடங்கள் தலையை அழுந்த பற்றி அமர்ந்து விட்டான். பின் அவளுக்கு கால் செய்து பேசி முடித்தவன் எழில் அலரிடம் ஊருக்கு வருவதாக கூற மகிழ்ந்து போன அலர்விழி தேங்க்ஸ் மாமா என்றாள். எழில் சரணிடம் வீட்டு சாவியை ஒப்படைக்கவும் தானே காரை எடுத்தவன் ஆரணிக்கு பயணப்பட்டு கொண்டிருந்தான். அவன் மனமோ அடுத்து எதிர்கொள்ளப் போகும் நிகழ்வுகளை அசை போட்டு கொண்டிருந்தது. இத்தனை வருடம் குடும்பத்திற்காக அனைத்தையும் விட்டு ஒதுங்கி இருந்தவனை விதி வலிய அழைத்து வந்திருப்பதை என்னவென்று சொல்ல? நிச்சயம் இனி நடக்கும் அனைத்துமே அவன் கட்டுப்பாட்டில் இருக்குமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியே. ஆனாலும் நிதானத்துடன் கையாளும் மனதுடனே இருப்பவன் முக்கியமாக வருவது எதுவாகினும் அவை எதுவும் தன் அன்னையை பாதித்து விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்தான். ஆனால் விதி வலியது என்பதை சரண் அறியாமல் போனான். பின்னே அவனை பலவீனப்படுத்தும் உறவுகளின் மத்தியில் அவன் கொண்டிருக்கும் உறுதியில் நிலைத்து நிற்பது கடினம் என்பதும், அவன் கணக்குகள் அனைத்துமே தவிடு பொடியாகி அவனை சுழன்றடிக்கும் என்பதும் அவனுக்கு தெரியாமல் போனது. உறவுகளை எண்ணிய மறுகணமே அதே உறவுகளை கொண்டு தன் வாழ்வை புரட்டி போட்டவனின் முகமும் சரணின் மனக்கண்ணில் ஆர்ப்பரிக்க சரண் முகம் மெல்ல மெல்ல கடினமுற கண்களில் வழிந்த கனல் அவன் கரத்தின் வழியே சீற்றம் கொண்டதில் வாகனம் தாறுமாறாக பறக்கத் தொடங்கியது. முக்கியமான அழைப்பில் இருந்த எழில் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென வேகம் எடுப்பதை கண்டதும்
திடுக்கிட்டு பின்னால் பார்க்க உறங்கிக் கொண்டிருந்த அவிரனை அலர் அணைத்து பிடித்து கொண்டு சரணை அழைத்து கொண்டிருந்தாள். உணர்ச்சி பெருக்கில் அவன் கரங்கள் ஸ்டேரிங்கில் அழுந்த பதிந்திருக்க எழு சட்டென்று அவனை திசை திருப்பாது மெல்ல அவனை இயல்புக்கு கொண்டு வந்து அவன் கரத்தில் வாகனம் பறந்து கொண்டிருப்பதை சுட்டி காண்பித்தான். சிறிது சிறிதாக வாகனத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து நிதானமாக ஓட்டத் தொடங்கினான் சரண். ஏன் மாமா, என்னாச்சு? திடீர்னு ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சிட்டீங்க என்று அலர் கேட்க சரணின் முகத்தில் இருந்தே அவன் கொண்டிருந்த வலிகளை உணர்ந்த எழில் மௌனமாய் அவனை பார்த்தான். சாரிண்ணா என்ற சரண் அதன் பின் நிதானமாக வாகனத்தை கையாள தொடங்கினான். ஒரு வழியாக முற்பகல் வேளையில் ஊர் வந்து சேரவும் வாசலிலேயே அவனை பிடித்து கொண்டு கண் கலங்கினார் வளர்மதி. அக்காவை சமாதானப்படுத்தியவன் அடுத்த சில நிமிடங்கள் அங்கே செலவிட்டு கதிருடன் பல வருடங்களுக்கு பின் தன் வீட்டிற்கு கிளம்பினான். கதிர், அம்மா எப்படி இருக்காங்க என்று கேட்கவும், மாமா, ஆயா வர வர சுத்தமாக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, பெருசாக நடமாடுறதும் இல்லை, நானும் சந்தோஷம் சில நேரத்தில் அவங்கள மிரட்டி தான் மாத்திரையை முழுங்க வைக்கிறோம் என்றான். இன்சுலின் ஒழுங்காக எடுக்கிறாங்களாடா? அதுதான் சொல்கிறேனே மாமா, எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள கட்டாயப்படுத்தி தான் செய்ய வைக்கிறோம், அவ்வளோ அடமாக இருக்காங்க. ஒரு முறை அம்மா அவங்க கிட்ட உங்களை கூட்டிகிட்டு வந்தால் சாப்பிடுவியாமான்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க? அது அது வந்து மாமா என்று அவன் தயங்க, செத்துடுவேன்னு தானே சொன்னாங்க என்று கசந்த புன்னகையுடன் கேட்டான் சரண். கதிரோ அதிர்ச்சியில் வண்டியை நிறுத்திவிட்டான். அன்று பாட்டி அவ்வாறு கூறியதே அதிர்ச்சி என்றால் இன்று சரண் அதை சர்வ சாதாரணமாய் பகிர்வது பேரதிர்ச்சியே. அவனுக்கு தெரிந்து அவன் பாட்டிக்கு ஒரே பிள்ளையான சரண் என்றால் கொள்ளை பிரியம். ஆனால் சில வருடங்களில் அனைத்தும் மாறியிருப்பதை என்னவென்று சொல்ல? வண்டியை எடு கதிர் என்ற சரண், நான் வரப்போகிறது அம்மாவுக்கு தெரியுமா என்றான். இல்லை மாமா, அக்கா காலையில் காரில் வந்துட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க. ஆனால் நான் ஆயாக்கு காலையிலே டிஃபன் கொடுத்துட்டு சைட்டுக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் நீங்கள் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் வந்தேன், அதனால் அவங்களுக்கு தெரியாது என்றான். சரி என்ற சரணுக்கு தாயை இப்போது எதிர்கொள்ளும் துணிவு இல்லை. திடீரென எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் அவன் அங்கு போய் நிற்பது நிச்சயம் நல்லதல்ல என்பதால் வைதேகியின் வீட்டிற்கு செல்லுமாறு கூறினான். கதிருமே மறுகேள்வி கேட்காது பாதையை மாற்றி பயணிக்கத் தொடங்கினான். இந்த வருட ஆரம்பத்தில் அழைத்த சரண் தான் இனி அங்கு வருவது கடினம் என்றும் அதனால் அவன் இடத்தில் இருந்து தன் அன்னையை கதிர்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்றதில் கதிரும் அவன் சித்தி மகன் சந்தோஷும் மாறி மாறி பாட்டிக்கு துணையாக அவர் வீட்டில் தங்க ஆரம்பித்தனர். மற்ற இரு சகோதரிகளும் தொலைவில் இருக்க வளர்மதியும் வெண்மதியும் தான் உள்ளூரிலேயே வாழ்க்கைப்பட்டிருந்தனர். அவர்களும் தினமும் அன்னைக்கு சமைத்து பிள்ளைகளிடம் கொடுத்து அனுப்புவார்கள். அதனால் சரண் அங்கு நிம்மதியாக இருக்கிறான் என்று கூற முடியாது. சில நேரங்களில் மனித மனம் இலக்கின்றி பயணிப்பது போல ஏன், எதற்கு என்று புரியாமல் அவன் வாழ்வு எதை நோக்கி பயணிக்கிறது என்ற இலக்கின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு கட்டத்தில் தான் கொண்டிருக்கும் உணர்வுகளின் அழுத்தம் தாங்க முடியாமல் கதிரின் முதுகில் தலை சாய்த்தவனின் மனமோ கலைவாணி உதிர்த்த வார்த்தைகளை அசைப்போட தன்னையும் மீறி சரணின் ஒற்றை துளி கண்ணீர் கதிரின் சட்டையை நனைத்தது. தேங்க்ஸ் கதிர் என்றதுமே, எதுக்கு மாமா என்றான். அம்மாவை என் இடத்துலேருந்து பார்த்துக்கிறதுக்கும் அவங்களுக்கே தெரியாமல் அப்பப்போ வீடியோ காலில் அவங்கள காட்டினதுக்கும் என்றான் கீழிமையினுள் நிறைந்திருந்த நீரை புறங்கையால் துடைத்தபடி. என்ன மாமா, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? இல்லை கதிர், நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிகிட்ருக்கன்னு உனக்கு புரியாது. ஆனால் நான் உனக்கு தீர்க்கவே முடியாத நன்றி கடன் பட்டிருக்கேன் என்றான் உளமாற. நிச்சய வீட்டிற்கான சர்வ அலங்காரத்துடன் ஜொலித்து கொண்டிருந்த வைதேகியின் வீட்டின் முன் சிறு குழுக்களுடன் வண்டி நின்றது. தண்ணீருடன் சரணை எதிர்கொண்ட வைதேகி அவனின் இளைத்த தேகத்தையும் அவன் தோற்றத்தையும் கண்டு திடுக்கிட்டு போனார். சரண், என்னடா இது? இதனால தான் இந்த பக்கமே வராமல் இருந்தியா என்றதுமே, கொஞ்சம் வேலை அதிகம்க்கா, அதான் வர முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு என்றதும் அவனுக்கு அறையை காட்ட அமைதியாக சென்று கதவடைத்து கொண்டான். ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் இந்த எபிசோட முழுசாக கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். கூடவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அப்படியே அந்த ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள்.